ராஜா பகதூர் மாதிரி ஜம்முன்னு கைலாசாவில் கலாசலா மனுஷன் வாழுறாருப்பா. ஏழுமலையான் கெட்டப்பில் நித்யானந்தா பல்வேறு வழக்குகள்ல சிக்கி சின்னாபின்னமாகி தலைமறைவா இருந்தாலும் கைலாசான்ற கற்பன தேசத்துல வாழ்ந்து வருவதா கூறுற சாமியார் நித்யானந்தா தசாவதாரம் கமலஹாசன் போல பல்வேறு கெட்டப்புகளை போட்டு அவ்வப்போது ஆன்லைன்ல அப்டேட் செஞ்சுக்கிட்டு வர்றாரு. அந்த வகையில லேட்டஸ்ட் வரவா அக்ஷய திருதியை முன்னிட்டு ஏழுமலையான் கெட்டப்ல நித்யானந்தா இருக்கிற புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்கள்ல வைரலாகிட்டு வருது. நடிகர்களை விட எப்போதும் ஆன்லைன்ல பேசுபொருளா இருப்பவர் தான் நித்யானந்தா. தன்னைத்தானே கடவுள்னு சொல்லிக் கொள்ளும் நித்யானந்தா குறித்த சர்ச்சைகளுக்கு எப்பவுமே பஞ்சம் ஏற்பட்டதே கிடையாது. கதவை திற காற்று வரட்டும்னு கட்டுரை எழுதி கொண்டிருந்த அவர் நடிகை ஒருவர் உடனான வீடியோவால சிக்கி சின்னா பின்னமானாரு. அதற்கு பின்னாலதான் நித்யானந்தாவோட புகழ் உலகெங்கும் பரவ தொடங்குச்சு. பெங்களூரு அருகே இருக்கும் பிடதியில ஆசிரமம் தொடங்கிய நித்யானந்தா பல்வேறு சர்ச்சைகள்ல சிக்கினாரு. தொடர்ந்து மதுரை ஆதீனத்தோட வாரிசா அறிவிக்கப்பட்டு சர்ச்சையை ஏற்படுத்தினாரு. அந்த பிரச்சனை ஓய்வதற்குள்ள பெண்கள் வழக்குகள்ல சிக்கினாரு. நாட்டோட பல்வேறு பகுதிகளில் அவருக்கு எதிர்ப்பு எழுந்ததை தொடர்ந்து 2019 இந்தியாவை விட்டு தப்பிச்சு போனாரு. அன்னையிலிருந்து இன்னைக்கு வர நித்யானந்தா என்ன ஆனாருன்னு தெரியல. இந்த நிலையில தான் 2019 ஆண்டு கடைசி பகுதிகளில் இந்துக்களுக்கென கைலாசான்ற ஒரு தனி நாட்டை உருவாக்கி இருப்பதா அறிவிச்சதோடு அது எல்லைக்குள்ள இல்லாத தேசம், கைலாசாவுல யார் வேண்டுமானாலும் குடிமக்களாக இணைந்து கொள்ளலாம்னு பல்வேறு அறிவிப்புகளை அவ்வப்போது வெளியிட்டாரு. தொடர்ந்து நித்யானந்தா உடல்நிலை மோசமாக பாதிக்கப்பட்ட நிலையில அவர் ஆழ்ந்த தியானத்துல இருந்ததாகவும் உடலை சுத்திகரிச்சதாகவும் சொல்லி பதற்றத்தை பற்ற வச்சு மீண்டும் ட்ரெண்டிங்ல இடம் பிடிச்சாரு. இந்த நிலையில தான் நித்யானந்தாவோட கைலாசா எங்கே இருக்குன்னு பலரும் தேடிட்டு வர்றாங்க. அதே நேரத்துல உலகின் பல்வேறு பகுதிகளில் இருக்கிற நாடுகளுடனும் நகரங்களுடனும் கைலாசா ஒப்பந்தம் போட்டதா ஒரு தகவல் வெளியாச்சு. குறிப்பா அமெரிக்காவோட நியூஜெர்சி மாகாணத்துல இருக்கும் நெவார்க் நகரத்தோட கைலாசா சிட்டி ஒப்பந்தம் செய்து கொண்டது பல அதிர்வலைகளை ஏற்படுத்திச்சு. அது மட்டும் இல்லாம பல நகரங்களிடமும் கைலாசா ஒப்பந்தம் செஞ்சிருக்கு. இந்த நிலையில தான் மீண்டும் ட்ரெண்டிங்ல இடம் பிடிச்சிருக்காரு நித்யானந்தா. தசாவதாரம் கமல் போல அவ்வப்போது சிவன் பைரவர்னு பல்வேறு கெட்டப்புகளை போட்டு அசத்தி வந்த நித்யானந்தா தற்போது ஏழுமலையான் கெட்டப் போட்டு இருக்காரு. திருப்பதி வெங்கடாஜலபதி சிலை இருப்பது போலவே மிகப்பெரிய நாமத்தோடு புன்னகை பொங்க நித்யானந்தா காட்சியளிக்கும் அந்த புகைப்படம் தற்போது இணையத்துல வைரலாகிட்டு வருது. ஏற்கனவே பல இளைஞர்கள் கைலாசா நாடு எங்க இருக்கு, நாங்க உங்க ஆசிரமத்துல சேர்ந்துக்கிறோம்னு பல்வேறு கோரிக்கைகளை நித்யானந்தாவிடம் கூறிக்கிட்டே வந்தாலும் அவர் அவ்வப்போது ஆன்லைன்ல வந்து இளைஞர்களை குஷிப்படுத்திக்கிட்டும் வர்றாரு. போலீஸ் கையில மாட்டலைனாலும் இளைஞர்கள் அவருக்கு கொடுக்கிற ஆதரவுனால ஆன்லைன்ல வந்து அவ்வப்போது வீடியோக்களையும் போட்டுக்கிட்டு வர்றாரு நித்யானந்தா. தற்போது இந்த ஏழுமலையான் கெட்டப்ல சும்மா ராஜா பகதூர் மாதிரி இருக்காருன்னு நெட்டிசன்கள் தங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. கைலாசா நாடு எங்க இருக்குன்னு நித்யானந்தா எங்க இருக்காருன்னு ஒட்டுமொத்த நாடும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு. அதற்கான விடைய நித்யானந்தா சொன்னாதான் தெரியும்.